வெல்கம் பேக் டு மை வியூ அடவே சேனல். ஃபஸ்ட்டு பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோடய வாய்ஸ் சரி இருக்காது, சரியாக நான் வந்து சொல்லியிருக்க மாட்டேன் எந்த விஷயமுமே. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட் விளாக் அது எனக்கு எப்படி பண்ணணுங்கிறது கிளியராக எனக்கு தெரியல. பட் போக போக நான் திருத்திக்கிறேன். இது என்னோடய செகண்ட் பார்ட்டுங்கிறனால இதை நான் அந்த ஃபஸ்ட் பார்ட்டோட கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து அடிசபாலேருந்து பெங்களூர் போகக்கூடிய ஃப்ளைட்டு. ஸோ நான் ஃப்ளைட்டில் உள்ளே ஏற போகிறேன். எனக்கு எந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு என்னோடய சீட்டில் உட்காந்துட்டு ஒன்றும் இல்லை, தூங்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ டயர்டு, எனக்கு வேறு எந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஸோ நேராக பெங்களூர் போயிட்டேன். பெங்களூரில் நான் வந்து டொமஸ்டிக் போகணும், திருவனந்தபுரம். ஸோ பெங்களூருக்கு வந்து நான் டொமஸ்டிக் வந்து வெளியே வந்து ஒரு பஸ் வந்து இந்த ஏர்போர்ட் ஷட்டில் பஸ் இருக்குது. இந்த பஸ்ஸில் ஏறி நிற்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பஸ்லேருந்து நேராக வெளியே போயிட்டு நம்ம வந்து டொமஸ்டிக் போகிறவங்க வந்து 10 நிமிஷம் ஆகும். இது வந்து கனெக்டிங், அதாவது உங்கள் இன்டர்நேஷ்னல் கூட கனெக்டிங் ஃப்ளைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் உள்ளபடியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஆனால் இது தனியாக டிக்கெட் எங்கள் கம்பெனி கொடுத்துருக்கறதுனால வெளியில் வந்து தான் நீங்கள் வந்து உள்ளே போக வேண்டியிருக்கும். ஸோ வெளியில் வந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி நீங்கள் வந்து டொமஸ்டிக்கில் போக வேண்டியிருக்கும். உள்ளே செக்இன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் உள்ளே போயிடலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கு வந்துட்டேன். நான் உள்ளே போக போகிறேன். ஆல்ரெடி போர்டிங் கார்டெலாம் வாங்கியாச்சு. செக்இன் பண்ணி நேராக போயிட்டு செக்யூரிட்டி செக் முடிஞ்சு நேராக உள்ள போர்டிங் போயிட வேண்டியதான். பெங்களூர் ஏர்போர்ட் டொமஸ்டிக் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம காலையில் டிஃபன் சாப்பிடணும். ஸோ ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு பார்த்துட்டு இருக்கேன். எங்கே வந்து நம்ம இட்லி தோசைலாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு காஃபி குடிக்கணும். காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கிடச்சிருச்சு. இதான் அந்த ஹோட்டல். பாருங்கள், இங்கே நிறைய கூட்டமாக இருக்குது. நான் லைனில் நின்று இட்லி வாங்கியாச்சு. இட்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா காரமாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் ஸோ இட்லி சாப்பிட போகிறேன். சாப்பிட்டாச்சு. இட்லியும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழக்கமாக எல்லோரும் காஃபி குடிப்பாங்க, டீ குடிப்பாங்க. நானும் அதே மாதிரி ஒரு டீ நல்லா ஆர்டர் பண்ணி குடித்தாச்சு. குடிச்சிட்டு என்னோடய கேட்டை நோக்கி போயிட்டுருக்குறேன். கேட் வந்து இங்கேயும் A3-யா A4-ஆ A5-ஆன்னு தெரியல, பார்த்துட்டு இருக்கேன். போயிட்டு என் கேட்டில் நேராக போய் உட்காந்துருக்க வேண்டியதான். இண்டிகோ ஃப்ளைட்டு. ஓகே, அங்கே உட்காந்துருக்கேன். மொபைல் சார்ஜ் பண்ணிவிட்டு இங்கே உட்காந்துருக்கேன், வெயிட் பண்ணுறேன். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே போக வேண்டியதான்னு. போயாச்சு, போயிட்டு இருக்கிறேன். பாருங்கள், இதுதான் அந்த இண்டிகோ ஃப்ளைட்டுக்கு, திருவனந்தபுரம் ஃப்ளைட்டுக்கு போகக்கூடிய வழி. போயிட்டே இருக்கேன் உள்ள. இந்த பெங்களூர் ஏர்போர்ட்டு பார்க்க நல்லா இருந்தது. டொமஸ்டிக் ஃப்ளைட்டு கூட லொக்கேஷன் கூட நல்லா இருந்தது. ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஃபைனலாக வந்து உட்காந்துருக்குறேன். ஃப்ளைட்டில் ஜன்னலில் வந்து ஒரு வியூ பார்க்குறீங்க. அப்படியே ஃப்ளைட் மூவ் ஆகுது. டேக் ஆஃப் ஆகும்போது, டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ எடுத்துருந்தேன், அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு ஜன்னல் ஓரத்தில் கிடச்சிருக்கனால வீடியோ எடுக்க முடிஞ்சது. இல்லை சென்டர்லேயோ இல்லைன்னா வாக்வேலையோ கிடச்சிருந்தா ஒரு வீடியோ எடுக்க முடியாது. விண்டோ சீட் கிடச்சதுனால இந்த வியூ நமக்கு கிடச்சிருக்கு. ஏதோ ஏர் இந்தியா ஃப்ளைட் ஒன்று போகுது. ஸ்பீடாக போயிட்டு டேக் ஆஃப்.
So take up Bangalore airport view. மேகங்கள்லாம் அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த வியூ பார்க்க அழகாக இருந்தது. அதனால் ஒரு அந்த வியூவும் சேர்த்து உங்களுக்கு காணிக்கிறேன். வாட் இது மேகத்துக்கு உள்ளே போகிற வியூ. இது திருவனந்தபுரம் வந்துட்டோம். திருவனந்தபுரம் வந்தவுடனே அந்த கடற்கரை ஓரத்தில் உள்ள வியூ நல்லா இருந்தது. அதுவும் வீடியோ எடுத்தாச்சு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மோஸ்ட்லி நைட்டு தான் நான் லேண்டிங் ஆகியிருக்கேன். விடிய காலம் 4 மணி இந்த மாதிரி பகலில் லேண்டிங் ஆகிறது ரொம்ப ரேர். அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஹைவே அது கல்யாக்கோவில் வரைக்கும் போகக்கூடிய ஹைவே. ஓகே, லேண்டிங் ஆகும் போது திருவனந்தபுரம் ஏர்போர்ட் வியூ. அவங்க காங்கோவில் இருந்து இந்தியாவுக்கு வந்து நம்ம ஊரை பார்த்து போக போகிறோம். லேண்டடு ஸோ லேண்டிங் ஆகியாச்சு. நம்ம நேராக அரைவெளியில் பேக் எடுத்துகிட்டு என்னோடய பேக் இருக்கும். அந்த பேக் எடுத்துகிட்டு வெளியே போக வேண்டியதான். கார் வெயிட்டிங்கில் இருக்குது வெளியே. ஸோ டிரைவரை கூப்பிட்டுட்டு நம்ம வெளியே நேரம் வந்தோம். அவர் போகிறாரு முன்னாடி. அவர் தான் ஃபஸ்ட்டு, நான் செகண்ட். ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே இருந்தது 1B எனக்கு சீட் நம்பர். ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வெளியே. அதனால் வேகமாக முன்னாடி போயிட்டு ஃபஸ்ட்டு ஆள் வெளியே வந்துடலாம். நான் லக்கேஜுக்காக வெயிட் பண்ணேன். லக்கேஜ் இன்னும் வரல. வெயிட் பண்ணேன். ஸோ லக்கேஜும் சுற்றிக்கிட்டே இருக்குது. நம்ம லக்கேஜ் மட்டும் கிடைக்காது. எப்போவுமே நம்ம லக்கேஜ் லாஸ்ட்டில் தான் வரும். அதுதான் இல்லை. ஸோ பார்ப்போம் சீக்கிரம் வருவேன். லக்கேஜ் கிடச்சி வெளியே வந்து நேராக நம்ம ஹோட்டலில் போய் லஞ்சு சாப்பிட்டோம். லஞ்ச் பார்த்துருக்கீங்க, நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக மறுபடியும் வண்டியில் ஏறி ஊரை பார்த்து போக வேண்டியதுதான். சந்திரா கேப்ஸ் வடக்கன்குளம். ஸோ கண்டினியூ பைக்கா வடக்கன்குளம். ஸோ பாலம் வேலை நடந்துகிட்ருக்கு. சீக்கிரமாக அந்த வேலை முடிஞ்சிட்டுனா தொந்தரவு இல்லாமல் நேராக திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். ஸோ அந்த வேலைலாம் நடந்துகிட்ருக்கு, பார்த்துட்டு இருக்கீங்க.
நாகர்கோவிலோட அவுட்ரு வந்தாச்சு. இதுதான் இனி ஹைவே பிடிச்சி நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். தோவால ஆரலாய்மொழி, நாகர்கோவில் தோவாலை ஆரலாய்மொழி இதெல்லாம் வந்து வியூஸ் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த வியூஸ் உங்களுக்காக. இந்த வியூ சூப்பராக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். தோவாலை, அடுத்தது ஆரலாய்மொழி, அப்புறம் காவல் கிணறு விளக்கு, அப்படியே வடக்கம். என்னோடய செகண்ட் வீடியோனால சரியாக எடிட் பண்ணியிருக்கேனா என்ன ஏது ஒன்றும் தெரியல. ஸோ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி பண்ணணும்னு. வாய்ஸ் கொடுத்துருக்கேன், பட் ஓகே. ஸோ வடக்கங்குளம் படித்து ரீட் பண்ணிட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. என்னோடய வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஃபினிஷ் திஸ் வீடியோ. ஓகே, அடுத்த வீடியோ நம்ம அடுத்த vlog